எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் டீ டைம் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போறேன். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஈஸியாக செய்திடலாங்க. மேலே கிறிஸ்பா உள்ள சாஃப்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 கப் பனவெல்லம், 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு வாசனைக்கு கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இதுவே நீங்க வெல்லம் சேர்த்து செய்யறதா இருந்தா வெல்லம் கரையிற வரைக்கும் வச்சிருந்து வெல்லம் கரைஞ்சதும் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாத்திரத்துல 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது எந்த அரிசியா இருந்தாலும் பரவாயில்ல. அரிசி நல்லா கழுவி காய வச்சுட்டு மிக்ஸி ஜார்லயோ இல்லைன்னா கடையில கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். கடையில ரெடிமேட் அரிசி மாவு இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். கொதிக்க வச்ச வெல்லம் ஆறுனதும் வடிகட்டி சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாம ஸ்மூத்தா கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது மாவு, கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணும். தோசை மாவை விட கொஞ்சம் திக்கா இருக்கணும். நெய் 1 ஸ்பூன் சேர்க்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு பாருங்க, இந்த பதத்துல இருந்தா சரியா இருக்கும். ஸ்டவ் பற்ற வச்சு நல்லா குழியா இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுல பாதி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் மாவு 1 கரண்டி அளவு எடுத்து ஒரே இடத்துல நடுவுல ஊற்றிக்கோங்க. மாவு நல்லா உப்பி வரும்போது திருப்பி விட்டுட்டு 2 பக்கம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடா இருக்கும்போது மாவு ஊற்றிடணும். மாவு ஊத்துனதுக்கு அப்புறம் எண்ணெய் சூடு கம்மியாயிடும். அப்போ உங்களுக்கு மேலே கிறிஸ்பாவும் உள்ள சாஃப்டாவும் வந்துடும். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடிங்க. நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.